உங்க இங்கிலீஷ் வொக்காபுலரிய ரொம்ப வேகமா இரட்டிப்பாக்க ஒரு சூப்பர் ஷார்ட்கட் இருக்கு. அதத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். புதுசு புதுசா இங்கிலீஷ் வார்த்தைகளை பார்க்கும்போது அடேங்கப்பா எவ்ளோ இருக்குன்னு எப்பவாவது மலைச்சு போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் வந்திருக்கும். ஆனா இதுக்கு ஒரு சிம்பிள் தீர்வு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு வார்த்தையை கத்துக்கிட்டாலே அதுக்கு ஆப்போசிட் வார்த்தையும் தானா உங்களுக்கு தெரிஞ்சிரும். எப்படி? அதுதான் எதிர்ச்சொற்களோட பவர். ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா மாதிரி தாங்க. சரி, அப்போ இந்த ஆன்டனிம்னா என்ன? இது ஒண்ணுமே இல்ல, ஆப்போசிட், அதாவது எதிர்ச்சொல் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபேன்சியான வார்த்தை. அவ்வளவுதான் விஷயம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு வார்த்தையோட நேரெதிர் அர்த்தத்தை கொடுக்கற இன்னொரு வார்த்தை தான் ஆன்டனிம். நம்ம தமிழ்ல ரொம்ப சிம்பிளா சொல்றோமே எதிர்ச்சொல், அதுதான் இது. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணுமா? வார்த்தைகளுக்கு எல்லாம் ஒரு ரிவர்ஸ் கியர் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு வார்த்தையை எடுத்து அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிங்கன்னா அதோட எதிர்ச்சொல் கிடைச்சிடும். இப்போதான் விஷயமே ஆரம்பிக்க போகுது. இந்த எதிர்ச்சொற்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கிய வகை இருக்கு. ஒன்னு டோட்டலா வேற வேற வார்த்தைகள், இன்னொன்னு அது ஒரு சின்ன மேஜிக். வாங்க அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் வகைய பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சுலபம். உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச வார்த்தைகள் தான் இது. இங்க பாருங்களேன், குட்டுக்கு ஆப்போசிட் பேட், பிக்குக்கு ஆப்போசிட் ஸ்மால், ஹாட்டுக்கு கோல்டு. இதெல்லாம் கிளாசிக் உதாரணங்கள். இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா ரெண்டும் உச்சரிக்கிறதுக்கோ இல்ல எழுதுறதுக்கோ எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தனித்தனி வார்த்தைகளை நாம எப்படி மனப்பாடம் பண்றது? அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுக்காக தான் இப்ப நாம அந்த உண்மையான மேஜிக்குள்ள போக போறோம். வாங்க அந்த ப்ரீஃபிக்ஸ் மேஜிக்குள்ள போகலாம். உங்க சொற்களஞ்சியத்தை, அதாவது வொக்காபுலரிய வேகமா வளர்க்கறதுக்கான ரகசியமே இதுதான். இது எவ்வளவு சுலபம்னு நீங்களே பாருங்க. ஹாப்பி, அதாவது சந்தோஷமான அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு முன்னாடி அன் அப்படிங்கிற 2 எழுத்தை சேருங்க. அவ்வளவுதான், அன்ஹாப்பி கிடைச்சிருச்சு. புதுசா ஒரு வார்த்தைய மனப்பாடம் பண்ணவே தேவையில்ல. இன்னொரு உதாரணம் பார்க்கலாமா? சேஃப், அதாவது பாதுகாப்பான. அதுக்கு முன்னாடியே அதே அன் சேர்த்தா அது அன்சேஃப் ஆயிடும், அதாவது பாதுகாப்பற்ற. எவ்ளோ சிம்பிள். சரி, அடுத்த மேஜிக் எழுத்துக்களுக்கு போகலாம். இன். கரெக்ட் அப்படின்னா சரியான. இதுக்கு முன்னாடி இன் போட்டா அது இன்கரெக்டா மாறிடும், அதாவது தவறான. இது ஒரு சூப்பரான உதாரணம். விசிபிள்னா கண்ணுக்கு தெரியறது. அது கூட இன் சேர்த்தா அது இன்விசிபிள் ஆகிடும், அதாவது கண்ணுக்கு தெரியாத. ஏதோ சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி இருக்குல்ல? இப்போ இம் பார்க்கலாம். பாசிபிள் அப்படின்னா முடியும். அது கூட இம் சேர்த்தா இம்பாசிபிள் கிடைக்கும், அதாவது முடியாது. ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுவுமே இம்பாசிபிள் இல்ல. கடைசியா நம்ம கிட்ட டிஸ் இருக்கு. இப்போ அக்ரி அப்படின்னா ஒத்துக்கொள்றது. உங்களுக்கு ஒரு விஷயத்துல உடன்பாடு இல்லையா? அப்போ நீங்க டிஸ்அக்ரி பண்ணுவீங்க. ரொம்ப சிம்பிள். அதனால அடுத்த தடவை யாரு கூடவாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தா ரொம்ப நம்பிக்கையோட சொல்லலாம், ஐ டிஸ்அக்ரி வித் யூ. சூப்பர், நீங்க நிறைய கத்துக்கிட்டீங்க. வாங்க நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு சின்ன தொகுப்பா பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கான புது ஆன்டனிம் டூல் கிட். இந்த அட்டவணையே எல்லாத்தையும் அழகா ஒன்னா காட்டுது பாருங்க. ஹாட்டுக்கு கோல்டு மாதிரி தனி வார்த்தைகள் ஒரு பக்கம், அப்புறம் நம்மளோட மேஜிக் அன் சேர்த்து ஹாப்பியா அன்ஹாப்பி ஆக்குனது, இன் சேர்த்து கரெக்டா இன்கரெக்ட் ஆக்குனது, இம் சேர்த்து பாசிபிள இம்பாசிபிள் ஆக்குனது, அப்புறம் டிஸ் சேர்த்து அக்ரியை டிஸ்அக்ரி ஆக்குனது வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. கைண்ட், அதாவது அன்பான, இந்த வார்த்தையோட எதிர்ச்சொல் என்ன? ஒரு சின்ன க்ளூ கொடுக்கறேன். நம்ம இப்ப கத்துக்கிட்ட ஒரு ப்ரீஃபிக்ஸ இதுக்கு முன்னாடி சேர்த்தா போதும். யோசிச்சு பாருங்க, பதில் என்னன்னு உங்களுக்கே தெரியும்.